பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கிறார். பிறகு எதுக்கு துக்கமா இருக்கிறீங்க? இந்த இடம் பாத்தீங்களா, அழகா இருக்குதா? இது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஜெபமாலை. இந்திய தேசத்திற்காக இரவும் பகலும் இங்க ஜெபம் நடைபெறுகிறது. கர்த்தரை கொடுத்த ஜெபமாலை கர்த்தருக்கு பிரியமானபடி உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இங்க தினமும் மக்கள் பல இடத்திலிருந்து வருவாங்க. இங்க தங்கி இருந்து தேசத்துக்காக ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. அதுக்கான எல்லா வசதியும் செய்யப்பட்டு இருக்கிறது. சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் தெரியுமா? 128 சங்கீதத்துல 2வது வசனம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கையின் பிரயாசம், நம்ம எல்லாருமே உழைக்கிறோம்ல. சிலர் ஆபீஸ்ல வேலை செய்றீங்க, சிலர் தோட்டத்துல பயிர் செய்கிற அந்த வேலை செய்றீங்க, சிலர் பிசினஸ் செய்யறதுக்கு காலையிலே போய் கடினமா உழைக்கிறீங்க, சிலர் டீச்சரா இருந்தாலும் அதுக்கு பிரயாசப்பட்டு உழைக்கிறீங்க. அது மாதிரி எல்லாருமே பிரயாசப்படாம நம்ம சாப்பிட முடியாது, வாழ முடியாது. நம்ம உழைக்கிறோம். ஆண்டவர் உழைக்கிறதுக்கு பலன் தருகிறார். மாதம் முழுதும் உழைச்சா நமக்கு ஒரு சம்பளம் கிடைக்கிறது. அல்லது 3 மாசம் கஷ்டப்பட்டு நிலத்துல பயிர் செய்தா அறுவடை கிடைக்கிறது. அந்த கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும். அதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆனா சிலருடைய வாழ்க்கையில அப்படி இல்லை. நீங்க வேத புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் விதைச்சு அவங்க பயிரெல்லாம் நீர் பாய்ச்சி களை பிடிங்கி எல்லாம் காத்திருப்பாங்க. விளைந்து வரும் அறுவடை டைம்ல மீதியானியர் சத்துருக்கள் வருவாங்க, பக்கத்து நாட்டை சேர்ந்த மோவாபியர் வருவாங்க, பெலிஸ்தர்கள் வருவாங்க. இவங்களெல்லாம் விரட்டிட்டு அறுத்து பலனு கொண்டு போயிருவாங்க. காலமெல்லாம் கஷ்டப்பட்டது இவங்க உழைச்சது. ஆனா சத்துருக்கள் அதை கொண்டு போயிருவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் மாசம் முழுவதும் கஷ்டப்படுறீங்க, வேலை செய்றீங்க. கடைசியில வட்டி வட்டி வட்டின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் உங்க பணத்தை கொண்டு போயிடுறாங்க. அது இல்லாதபடிக்கு சில தவறான பழக்கத்துக்கு இடம் கொடுத்து உங்களை ஏமாற்றி வஞ்சித்து உங்களுடைய பணத்தை சுருட்டிட்டு போயிடுறாங்க. சிலர் ஆஸ்பத்திரிக்கு போய் எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு கஷ்டப்படுறாங்க. காரணமில்லாத நஷ்டம், இழப்பு, சில மனிதர்கள் இப்படி எல்லாம் பாதிப்பு இருக்குல்ல. அப்ப நீங்க உழைச்சு சம்பாதிக்கிறது நீங்க சாப்பிட முடியல, யாரோ கொண்டு போறாங்க, எங்கேயோ அது போகிறது. ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கு. இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதை நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஏன் இந்த மாதிரி நீங்க சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வட்டிக்கு போகுது, ஆஸ்பத்திரிக்கு போகுது, யோசித்து பார்த்து உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்ப அதுல இருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஒரு சமயம் ஒரு குடும்பத்தார் வந்தாங்க, கணவன் மனைவி 3 பிள்ளைங்க. அந்த மனிதர் சொன்னார், ஐயா, நான் ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யறேன், மாதம் முழுவதும் கடினமான வேலை தான், நல்ல சம்பளம் தான் வாங்கிட்டு வருகிறேன். ஆனா எங்க வீட்டுல வியாதி இல்லாத நாளே இல்லை. ஒருவர் மாற்றி ஒருத்தருக்கு தினமும் ஆஸ்பத்திரி. நான் சம்பாதிக்கிற பணத்துல பாதி பணம் ஆஸ்பத்திரிக்கு போயிருது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத நாங்க நல்லா சாப்பிட்டு உடுக்க முடியல, எல்லாம் ஆஸ்பத்திரிக்கே போய் விடுகிறாரு என்பதாய் வேதனையோடு சொன்னார். அதான் ஜெபிக்க வந்தேன் என்று. நான் அவளை பார்த்து ஜெபிச்சுட்டு கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். நான் சொன்னேன், சரி, நீங்க சம்பாதிக்கிறத நீங்க சாப்பிட முடியல, எல்லாம் வீணா ஆஸ்பத்திரிக்கு போது யாரோடு கொண்டு போறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றது, நீங்க கை பிரயாசப்பட்டது நீங்க சாப்பிட்டு நல்லா இருக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் உங்களுக்கு இதெல்லாம் தந்திருக்கிறார். அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, குடும்ப ஜெபம் பண்ணீங்களா? இல்லையான்னாங்க. நான் உங்களுக்கு ஒரு மருந்து தர்றேன். ஒரு டாக்டர்கிட்ட போனா நீங்க ஒரு வியாதி சொன்னா மாத்திரை 3 வேளை சாப்பிட என்ன பண்ணுவீங்க? மருந்து சாப்பிட்டா தானே சுகமாகும். சரி, நான் உங்களுக்கு ஒரு மருந்து சொல்றேன். என்ன செய்யணும்? தினமும் ஒரு 20 நிமிஷம் குடும்ப ஜெபம் பண்ணணும். உங்க மனைவி 3 பிள்ளைகளை வச்சு உங்க வீட்டுல உட்கார்ந்து 2 பாட்டு பாடுங்க, வேத வசனத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. 20 நிமிஷம் தான் தினம் நீங்க செய்து பாருங்க. உங்க வீட்டுக்குள்ள மாற்றம் ஒரு வியாதி எல்லாம் போயிடும், வீண் செலவெல்லாம் போயிடும். உடனே சொன்னார், எனக்கு ஷிப்டுங்க, சில சமயம் காலையில ஷிப்ட், நைட் ஷிப்ட். பாத்தீங்களா, ஜெபானி வந்த உடனே சாக்கு போக்கு சொல்லுவோம். ஆனா சாப்பாட்டுக்கு 3 வேளை சாப்பிடணும், சாப்பிட்டுறலாங்க. 3 வேளை நீங்க தண்ணி குடிச்சு இதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் ஜூஸ் எல்லாம் கூட அதெல்லாம் செஞ்சிடலாங்க. 3 வேளை இந்த மாத்திரெல்லாம் போடணும், அதெல்லாம் செஞ்சிடலாங்க. எல்லாத்துக்கும் ஓகே சொல்லுவோம். ஜெபம்னா மட்டும்தான் சாக்கு போக்கு சொல்லுவோம். பார்த்துருக்கீங்களா?
அப்ப நான் சொன்னேன், நீங்க இப்ப என்ன ஷிஃப்ட் பார்த்தாலும் 3 வேளை சாப்பிடுறீங்க, நீங்க குளிக்கிறீங்க, புறப்படுறீங்க, உங்களுடைய ட்ரெஸ்ஸை துவைக்க எல்லாம் நடக்குது. ஜெபனி வரும்போது சாக்கு போய் சொல்றீங்க பாத்தீங்களா? அப்ப ஷிஃப்ட்னு போனா நம்ம சாப்பிடாம இருக்கீங்களா? சாப்பிடுறீங்கல்ல. அதே மாதிரி அதுக்கு ஏற்றபடி, ஷிஃப்ட்டுக்கு ஏற்றபடி டைமை ஒதுக்கி ஒரு சில நாள் காலையில ஜெபிங்க, ஒரு நாள் நீங்க வேலை முடிச்சுட்டு ஈவினிங்ல ராத்திரில ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் உங்களால முடியலன்னா மனைவி பிள்ளைகளை ஜெபிக்க சொல்லுங்க. நீங்க அதை செஞ்சா மாற்றத்தை பார்ப்பீங்க. சரி ஐயா, நாங்க செய்யறேன்ட்டு போனாங்க. 2 மாசம் கழிச்சு திருப்பி வந்தாங்க. அதே குடும்பம். நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஒழுங்கா குடும்ப ஜெபம் பண்ணோம். இந்த 2 மாசத்துல 1 பைசா கூட ஆஸ்பத்திரி செலவே வரல. பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆயத்தம். நம்ம தான் சரியில்லை. நம்ம தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழி தெரியாம நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஏன் உங்களுக்கு வீண் செலவு வருது? நீங்க உழைக்கிற பணத்தை யாரோ கொண்டு போறாங்க. நீங்க உழைக்கிற பணம் யாருக்கு வட்டியா போகுதுன்னு இது ஆண்டவர் விரும்புவார் நினைக்கிறீங்களா? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும் மகனே. அதுக்குதானே உனக்கு வேலை, அதுக்குதானே உனக்கு வேலை, அதுக்குதானே படிப்பு கொடுத்தேன், அதுக்குதானே வியாபாரம் கொடுத்தேன், அதுக்குதானே நிலங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். இதை இழந்து கொண்டு இருந்தா யோசிக்கணும், ஆண்டவரே என்னுடைய தவறுகள் பாவங்களை மன்னிச்சு எங்களுடைய கையின் பிரயாசத்தை நாங்க சாப்பிடணும், அப்படி ஆசீர்வதிங்க. இந்த வட்டி, இந்த கடன், அதுல இருந்து விடுதலை கொடுங்க. அதெல்லாம் வேண்டாம். நீ ஒப்பு கொடுத்து நீங்க ஒழுங்கா குடும்ப ஜெபம் பண்ணி வசனத்தின்படி நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா பெரிய மாற்றத்தை காண்பீங்க. இன்றைக்கு உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பாரு. இன்றையிலிருந்து ஒரு மாற்றம். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னு அப்படியே கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று எனக்கு வாக்கு கொடுத்துட்டீங்க. நான் கஷ்டப்பட்டு உழைக்கிற ஆண்டவரை சம்பாதிக்கிற அந்த பணம் வீணாக கூடாது, வட்டிக்கு போக கூடாது, வீண் செலவு வரக்கூடாது. ஆண்டவரை நீர் இன்று முதல் ஒரு அற்புதம் செய்தீங்களா, ஆசீர்வதியும். இனி எங்களுடைய கையின் பிரயாசம், உழைப்பின் பலனை நாங்க அனுபவிக்கணும். அப்படி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.